மத்தேயு 24வது அதிகாரம் 15 to 28 வரை உள்ள வசனங்கள். உங்களால் எளிமை நிற்க முடிந்தால் எளிமை நின்று நாம் எல்லோரும் வாசித்து விட்டு இந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். Matthew chapter 24 verses 15 to 28. If you have an English Bible, you can read it in English. தமிழ் பைபிள் வச்சுருக்கோம், தமிழில் வாசிப்போமா? மேலும் பாலாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவீர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! நீங்கள் ஓடி போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கு சம்பவித்திராததும் இனிமேல் சம்பவதியுமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடிமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாய் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொன்னார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறைவுக்கூடத்துக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுவதன் வந்து கூடும். ஆமேன். நாங்கள் சண்டேயில் மத்தேயு சுவிசேஷம் படித்து கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் விசிட்டர்ஸ் இருக்கிறதுனால சொல்கிறேன். இப்போ மத்தேயு 24வது அதிகாரம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது ஆலிவர் டிஸ்கோர்ஸ் என்று சொல்லக்கூடியதாக ஒலிவமலை பிரசங்கத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்து கொண்டு இருக்கிறார். இங்கே அவர் தன்னுடைய வருகையை குறித்து, தன்னுடைய இரண்டாம் வருகையை குறித்து அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் இந்த ஆலிவர் டிஸ்கோர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒலிவமலை பிரசங்கம். என்னன்னா, நம்ம வரப்போகிற காரியங்களை அறிந்தவர்களால நம்ம மக்களுக்கு சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 16 வசனத்தில் சொல்லும்போது, நோயிங் த டெரர் ஆஃப் த லார்ட், என்ன கர்த்தருடைய பயப்படத்தக்க காரியங்களை அறிந்ததுனால நாங்கள் மக்களை எச்சரித்து புத்தி சொல்லுகிறோம் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு, நாங்கள் உயிரோடு இருந்தாலும் இல்லைனாலும் தேவனை குறித்தும் அவருடைய வருகை குறித்தும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா கர்த்தருடைய இரண்டாம் வருகை வரும்போது என்ன பார்க்குறோன்னா, விசுவாசிகளுக்கு நமக்கு என்ன கொடுக்க போகிறாரு, அவர் நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய, ரிவார்டு கொடுக்கக்கூடியதாக. ஆனால் அதே சமயத்தில் அவ்விசுவாசிகளுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பதற்காக வரப்போகிறார். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே மத்தேயு 24-25வது அதிகாரத்தில் தன்னுடைய இரண்டாம் வருகையை குறித்து ரொம்ப அழகாக அவங்ககிட்ட நேர்த்தியாக சொல்லி கொடுக்குறார். அப்படி சொல்லும்போது இது எங்கே நடந்ததுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி வாரத்தில் அவர் அங்கே இருக்கிறாரு. ஒலிவமலை போகிறதுக்கு முன்பாக அந்த லாஸ்ட் வீக்கில் என்ன வர்றாரு, வெற்றி பவனியாக அவர் எருசலேமுக்குள்ளே வர்றாரு. எருசலேமுக்குள்ளே வரும்போது எல்லாரும் ஓசன்னா அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் துதிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி அவரை கூப்பிட்டு வரும்போது, இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, தேவாலயத்தை சுத்தம் பண்ணுறாரு. தேவாலயத்தை சுத்தம் பண்ணிவிட்டு அதற்கு பின்பாக அங்குள்ள மக்கள்கிட்ட என்ன ராஜ்யம் உங்கள்கிட்டருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு வேறொருத்தவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஓமானங்களை சொல்லி முடிச்சுட்டு இது என்ன சொல்கிறாரு, இதுதான் உலகத்தின் முடிவு அடையாளம் என்று சொல்லும்போது அவங்க என்ன கேட்குறாங்க, ஆண்டவரே உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் சம்பந்தம் என்ன, இது எப்போ சம்பவிக்க போகுது அப்படிங்கிற காரியத்தை தான் 3வது வசனத்தில் கேட்குறாங்க. காரணம் என்னென்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, இந்த தேவாலயத்தை சுட்டி காட்டி இதில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி இது எல்லாமே ஒழிஞ்சு போயிடும், இது எல்லாமே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வரும்போது ஒரு சாதாரண மனிதனாக வந்தார். ஒரு மனத்தாழ்மையில் ஒரு சாதாரண மனிதனாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ஆனால் இரண்டாம் வருகையில் வரும்போதோ அவர் எப்படி வரப்போகிறார், சகலத்தையும் நியாயம் தீர்க்க போகிற நியாயாதிபதியாய் வரப்போகிறார். ஏன்னா முன்னாடி வந்த மாதிரி இல்லை. ஆனால் என்னென்னா, இந்த சீஷர்களுக்கு என்ன தெரியாது,
முதலாம் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் இடைப்பட்டது இவ்வளவு பெரிய காலம் இருக்குது, இந்த சபையின் காலம் என்று சொல்லக்கூடிய இவ்வளோ பெரிய காலம் இருக்குங்கிறத அவர்கள் அறிந்து கொள்ளவே இல்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து 2வது வசனத்தில் இந்த ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி எல்லாமே இடிந்து போகப்படும் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் எல்லோரும் என்ன கேட்குறாங்க, எப்போ இந்த உலகத்தினுடைய கடைசி காலம் இருக்கும், உங்களுடைய வருகைக்கு எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறார். இந்த மத்தேயு 24-25 அதிகாரத்தில் சொல்லும்போது, அதாவது இந்த காரியங்கள் அவருடைய 2ஆம் வருகையில் நடக்க போகிற காரியங்களை குறித்து சொல்லும்போது ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின் 70வது வருஷத்தில் அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு போயிடுச்சு, ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இவர் சொன்ன தீர்க்க தரிசனம் எல்லாம் அதனோட நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லலை. என்னன்னா, அதாவது ஒருத்தர் தீர்க்கதரிசின்னு எப்படி நீங்கள் நம்ப முடியும்னா, எப்போவுமே பழைய ஏற்பாட்டிலையும் சரி எல்லாமே தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, எதிர்காலத்தை குறித்து ஒன்று சொல்லும்போது அந்த எதிர்காலத்தை குறித்து சொல்லும்போது அவர்கள் நம்பும்படியாக சமீபத்தில் நடக்க போகிற ஒரு காரியத்தையும் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எப்படி நம்புவீங்க? அப்போ என்னுடைய கிரெடிபிலிட்டி, நான் உண்மையிலே கர்த்தர் தான் சொல்கிறேன்னு சொல்கிறதுக்கு, உங்களை நம்ப வைக்கிறதுக்கு, நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இப்போ சமீபத்தில் நடக்க போகிற ஒரு காரியம் சொன்னால், ஆமாம் இவர் இப்போ சொன்னார், இது நடந்துச்சு, அதே மாதிரி அதுவும் நடக்குன்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கை வைக்க முடியும். அதுக்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, இந்த தேவாலயத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி இடிந்து போகணும். இப்போ உங்களுக்கு ஒரு காரியம் நல்லா தெரியணும். நான் ஏற்கனவே முன்னாடி பழைய செய்திகளில் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் தேவாலயத்தை பற்றி. ஆனால் இன்னொரு காரியம் சொல்லி கொடுக்குறேன். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை பற்றி இடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லும்போது, கிறிஸ்துவுக்கு முன் 20வது வருஷத்தில் ஹேரோட் த கிரேட் என்ன பண்ணுறாரு, இதனுடைய அடிக்கல்லை நாட்டுறாரு. இந்த தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த கல்லை நாட்டுறாரு. இதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, 10,000 கல் வேலை பார்க்கக்கூடிய 10,000 பேரை வச்சு இந்த ஃபவுண்டேஷன் போடுறாங்க. இப்போ 20வது பிசியிலேருந்து ஆரம்பித்து 10வது பிசியிலேருந்து கட்டடம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் என்னென்னா, இந்த தேவாலயத்தை கட்டுவதற்கு உள்ள பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ஸ்தலத்தை கட்டுவதற்கு அவர்கள் ஆசாரியர்கள் தான் கட்டணும். எப்படி கல் வேலை பார்க்குற மேஷன் செய்யக்கூடாது, ஆசாரியர்கள் தான் செய்யணும்னு சொல்லி ஒரு 1000 ஆசாரியர்களை எடுத்து இந்த சிற்ப வேலை கல் வேலை எப்படி செய்யணும்னு சொல்லி அவங்கள ட்ரெயின் பண்ணுறாங்க. ட்ரெயின் பண்ணி அதற்கு பின்பாக இந்த 1000 பேர் தான் இந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியை பிரீஸ்ட் ஆசாரியர்கள் சேர்ந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. எப்போ கட்டி முடிக்கிறாங்க தெரியுமா? 64வது வருஷம் தான் கட்டி முடிக்கிறாங்க. முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. ஏறக்குறைய 84 வருஷங்கள் இந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கு. 64 தான் முழுமையாக கம்ப்ளீட் ஆச்சு. இயேசு கிறிஸ்து வரும்போது இன்னும் கட்டட வேலை ஒரு பக்கத்தில் கொஞ்சம் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு, முடியவே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இந்த கட்டடம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிஞ்சு போகும்னு சொல்லி. தீத்து வாஸ்பியன் 70வது வருஷம் உள்ள எருசலேமை முற்றுகையிட்டு இதை அழிக்கணும்னு சொல்லி வரும்போது, அவனுடைய படை தளபதிகள் எல்லாரும் சேர்ந்து இந்த தேவாலயத்தை இடிக்கும்போது அவர் சொல்லையே கேட்கல. போர்ச்சேவர்கள் அவர் சொல்லையே கேட்காம எல்லாத்தையும் இடித்து தீ வச்சு கொளுத்துனாங்க. காரணம் என்னன்னா, அது சாத்தான் செஞ்சது. இந்த தேவாலயத்தை ஒன்றுமில்லாமல் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு வேலையை பண்ணது யாரு? சாத்தான் பண்ணின ஒரு காரியம். அதனால தான் சகரியா தீர்க்கதரிசி போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, சமீபத்தில் நடக்க போகிற ஒரு காரியத்தை சொல்லிட்டு அதற்கு பின்பாக வரப்போகிற காரியங்களை குறித்து சொல்றாரு. அதனால் இங்கே சொல்லப்பட்ட காரியங்கள் 70வது வருஷத்தில் நடக்கிறது இல்லை. இதை நான் ஏற்கனவே வேறு செய்திகளில் முன்னாடி 2-3 செய்தியில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி கொடுத்துட்டேன். இருந்தாலும் இதையும் ஒரு காரியமாக சொல்லிடுவோன்னு சொல்லக்கூடியதான். போன வாரம் 15வது வசனம் பார்த்தோம். ஏன்னா அந்த 14வது வசனத்திலேருந்து அவர் என்ன சொல்ல போகிறாரு, எப்படி நடக்க போகுதுங்கிறத சொல்கிறாரு. 4லேருந்து 14வது வசனம் வரைக்கும் என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கும், கடைசி காலங்களில் என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு மகா உபத்திரவ காலம் எப்போ தொடங்குங்கிறதுக்கு 15வது வசனத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு 15வது வசனத்தில்,
மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்திலே காணும்போது இதுதான் நடக்கும். எது? பரிசுத்த ஸ்தலத்தில் நீங்கள் பாழாக்கும் அருவருப்பை காணும்போது. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகைக்கு ஒரு கிக் ஸ்டார்ட் எதுன்னா பாழாக்கும் அருவருப்பு வரக்கூடியது. அது பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கும் போது தான் இந்த மொத்த காரியமும், தட் இஸ் த ட்ரிகரிங் பாயிண்ட். அதுதான் இந்த மகா உபத்திரவத்திற்கு தொடக்கம். இங்கே பாழாக்கும் அருவருப்பை நீங்கள் பார்க்கும்போது, ஏன்னா இது ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? கிரேட் ட்ரிபுலேஷன், மகா உபத்திரவம். ஏன்னா அந்த உபத்திரவம் எப்படி இருக்கும்? 21ஆம் வசனம் சொல்லும்போது, இதுவரை நீங்கள் கண்டிராததும் இதுவரை சம்பவித்தராததும் இனிமேலும் சம்பவியாதுமான ஒரு மகா பெரிய உபத்திரவம் இங்கே நடைபெறும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது 8ஆம் வசனம் சொன்னார், இது என்ன? கற்ப வேதனை. எப்படி கற்ப வேதனை வருமோ அந்த மாதிரி இந்த கற்ப வேதனை உண்டாகும்னு சொல்லக்கூடியதா. கடந்த வாரம் தானியேல் 9ஆவது அதிகாரத்திலிருந்து இந்த காரியத்தை குறித்து நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்தோம். என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகையில் வரும்போது எப்படி இந்த கற்ப வேதனை முதல்ல கொஞ்சம் விட்டு விட்டு வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமாக வரும், அப்புறம் தொடர்ந்து வலிச்சு பிள்ளை வர்ற மாதிரி. நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் படித்து கொண்டு இருக்கிறோம். வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் என்ன பார்க்குறோம்? என்ன? முதல்ல எக்கால காரியங்கள் நடைபெறும். எக்கால தொனி ஒலிக்கும் போது, எக்கால நியாய தீர்ப்பு வரும்போது அது கொஞ்சம் காலமாக வருது. ஆனால் 6வது எக்காலம் ஊதி 7வது எக்காலம் ஊத போகிறதுக்கு முன்பாக என்ன வர ஆரம்பிக்குது? ஒரு முத்திரை முதல்ல, அதுக்கப்புறம் எக்காலது, அதுக்கப்புறம் 7வது எக்காலம் ஊதுறதுக்கு முன்னாடி என்ன வருது? கலசம் வர ஆரம்பிக்குது. கலச நியாய தீர்ப்பு எப்படி வருது? ரொம்ப ஃபாஸ்ட்டாக கடைசியில் கர்த்தர் வரப்போகிற ஒரு காரியம். என்ன காரணம்? அதற்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படும், பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தில் சொல்கிற போல தடை பண்ணுகிறவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். சாத்தானுடைய ஆட்சி காலமாக வரக்கூடியதாக இருக்கும். அந்தி கிறிஸ்து வருவான். அந்தி கிறிஸ்து இஸ்ரவேலோட உடன்படிக்கை பண்ணுவான். உடன்படிக்கை பண்ணி பாதி காலம் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்துட்டு 3.5 வருஷம் ஆன உடனே என்ன பண்ணுவான்? அங்கே பாழாக்கும் அருவருப்பை கொண்டு இனிமேல் நீங்கள் என்னையத்தான் ஆராதிக்கணும், எனக்கு தான் நீங்கள் மகிமை செலுத்தணும்னு சொல்லும்போது அங்கே என்ன பார்க்க போகிறோம்? அங்கேருந்து ஒரு பெரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவங்க, இல்லை யூதர்கள் என்று சொல்லக்கூடியவங்கள அழிக்கக்கூடிய ஒரு காரியம் உண்டாகும். அப்போ அதனால தான் போன வாரம் அந்த 15வது வசனம் மட்டும் ஒரு செய்தி சொன்ன காரணம் தான். ஏன்னா காரணம் என்ன? அதுதான் கிக் ஸ்டார்ட்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கும் மகா உபத்திரவம் தொடங்குவதற்கும் ஆரம்பம் எது? அந்த பாழாக்கும் அருவருப்பு பார்க்கும்போது. அது எப்போ? கரெக்டாக உபத்திரவ காலத்தில் 3.5 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கும். அதை தான் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதற்கு பின்பாக 16ஆம் வசனத்திலேருந்து என்ன நடக்கும்னா 3 காரியம் சொல்கிறாரு. ஒன்று என்ன? பெரிய பேரிடர்ப்பு சொல்லக்கூடிய பெரிய கலாமிட்டி. 2வது அங்கே என்ன பார்க்குறோம்? ஒரு மகா பெரிய குழப்பம், கன்ஃபியூஷன். 3வதா ஒரு ஸ்பிரிச்சுவல் கொலாப்ஸ். ஒன்றும் இல்லாமல் ஆவிக்குரிய முறையில் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போகக்கூடியது. அப்போ முதலாவது என்னென்னா பெரிய பேரிடர், பெருந்துயர் என்று சொல்லக்கூடியதான ஒரு காரியம், கலாமிட்டி. 16வது வசனம் பாருங்க. யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். இப்போ முதல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீ பாழாக்கும் அருவருப்பை பார்த்து அதற்கு பின்பாக வரப்போகிற காரியம் ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதனால என்ன வேலை செய்ய? ஓடிப்போம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீ ஓடிப்போ. யூதேயா என்ன, எருசலேம் யூதேயா அந்த பகுதியில் இருக்கவங்களாம் இந்த அருவருப்பு அது நடந்து இங்கே அந்தி கிறிஸ்து என்ன பண்ண போகிறான்? கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறவங்கள யூதர்களை கொலை செய்ய போகிறான். அதனால் நீங்கள் ஓடிப்போங்க. இங்கே கிரேக்க என்னென்னா பியூக் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, இதில் இருந்தால் நமக்கு ஃபிஜிட்டிவ்ங்கிற வார்த்தை உண்டாகிறது. என்ன? நீ என்ன பண்ணு? ஒரு குற்றவாளி போல ஓடி ஒளி. நீ எல்லாரும் என்ன பண்ணு? ஓடிப்போ. என்ன காரணம்? இங்கே யாருமே தப்பிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய கொடுமை வரப்போகுது. நீங்கள் ஆதியிலேருந்து பாருங்கள், சாத்தான் கர்த்தர் இஸ்ரவேலை தெரிஞ்செடுத்ததுலேருந்து
இஸ்ரவேல் தேச மக்களை அழித்து விட வேண்டும் என்று சாத்தான் செய்கிற காரியங்களை எத்தனை முறை, எவ்வளவு முறை நம்ம வேத வசனத்தில் அத்தனை முறை பார்த்துருக்குறோம். அதனால அவங்க யாரெல்லாம் யூதர்களோ, அது மாத்திரமில்லை யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்களோ அவங்களை எல்லாரையும் கொலை செய்வதற்கு சாத்தான் ரொம்ப அந்தி கிறிஸ்து மூலமாக செய்வான். அதனால நீ என்ன பண்ணு, முதலாவது உன்னுடைய ரியாக்ஷன் என்னன்னா ஓடிப்போ. யூதேயாளர்கள்லாம் ஓடிப்போ. ஏன்னா வெளிப்படுத்தின விஷயம் 12வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அவன் என்ன இஸ்ரவேலை அழிக்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுது. வெளிப்படுத்தின விஷயம் 13வது அதிகாரத்தில் பார்க்குறோம். கிறிஸ்தவர்களோட பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ண அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் என்ன பயங்கரமான கொலை காரியங்கள் நடைபெறும். நம்ம இப்போ தான் சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் பார்த்து முடித்தோம். சகரியா 13வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை என்ன சொல்கிறாரு? தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால் அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், 3ஆம் பங்கோ அதில் மீதியா இருக்கும். என்ன 3ல் 2 பேர் செத்து போவாங்க. 3 பேர்ல 2 பேர் செத்து போவாங்க. அதாவது நீங்க இதுவரைக்கும், அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு 26 வருஷம், இதுவரைக்கும் நீங்க காணாதது, சம்பவிக்க முடியாதுமான. அடுத்த 9வது வசனம் பாருங்களேன். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட அந்த 3ஆம் பங்கையும் நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி, வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமுடுகிறது போல அவர்களை புடமுடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். மிச்சம் இருக்கிறவங்களையும் என்ன அக்கினிக்கு உட்படுத்தி புடப்படுத்துவேன் என்று சொல்லக்கூடியதாக. நீங்கள் வெளிப்படுத்தின விஷயம் 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 5வது முத்திரை பிரிக்கப்படுகிறது. இந்த 5வது முத்திரை பிரிக்கப்படும் போது வரக்கூடிய நியாய தீர்ப்பு பாருங்க. 9வது வசனம் பாருங்க. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் பலிபீடத்தின் கீழே கண்டேன். என்ன பலிபீடத்தை பார்க்கிறார்? அங்க பலிபீடத்தில் யாரு? சாட்சி, கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தவர்கள், கொலை செய்யப்பட்ட அவங்களுடைய ஆத்துமாக்களை நான் பார்க்கிறேன். அப்ப என்ன, இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் மக்கள் கொலை செய்யப்படுவாங்க. அடுத்து 10வது வசனம் பாருங்களேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே. அங்க இருக்கிறவங்க என்ன கேட்கிறாங்க? பலிபீடத்துக்கு கீழ இருந்து சத்தம் போட்டு கேட்கிறாங்க, பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் இருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் இருப்பீர்கள், பழி வாங்காமலும் இருப்பீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரர் மாணவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று சொல்லப்பட்டது. என்ன அவ்வளவு பெரிய காரியம் நடக்குது. கீழே இருக்கிறவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்க எவ்வளவு காலம் வரைக்கும்? அதுதான் நம்ம சகரியால பார்த்தோம் இல்லையா, அதே தான் இங்க வெளிப்படுத்தின விஷயத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன, இவர்களுக்கு பெரிய மகா அழிவு என்று சொல்லக்கூடிய உபத்திரம் வந்து கொண்டே தான் இருக்குது. வெளிப்படுத்த 11வது அதிகாரம் பாருங்க. 11வது அதிகாரத்தில் 13வது வசனம் பாருங்க. அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 10 பங்கு இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7000 பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள். இது அதாவது முதலே சொல்லிட்டாரு, மத்தேயு 24வது அதிகாரத்தில் சொல்லிட்டாரு நிலநடுக்கம் உண்டாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது. முதல் முத்திரை பிரிக்கும் போது பொய்யான சமாதானம், 2வது முத்திரை பிரிக்கும் போது அங்க நிலநடுக்கம் எல்லாம் வரக்கூடுது. ஆனா இங்க வரக்கூடிய ஒரு நிலநடுக்கம் என்னன்னா, ஒரு மகா பெரிய நிலநடுக்கம். இதுல 7000 பேர், 7000 பேர்னா 7000 தலைவர்கள் என்று சொல்லக்கூடியதாக, 7000 தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இந்த வாரம் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் பைபிள் ஸ்டடியில் பார்க்கும்போது இந்த வசனம் பார்ப்போம். ஏன்னா 13வது வசனத்துலேருந்து அந்த வாரம் பார்க்க போகிறோம். அதில் நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா, இப்போ ஒரு பார்லிமெண்ட் இருக்குது, பார்லிமெண்ட்டில் ஆட்சி செய்யக்கூடிய 7000 பேர் இருக்கிறாங்க, இல்லை தலைவர்கள் அப்படிப்பட்டவங்க இறக்க போகிறாங்க. 7000 பேர் சாதாரண மக்கள் இல்லை.
அதுதான் அங்க சொல்றாரு. அடுத்து 12வது அதிகாரம் பாருங்க. 12வது அதிகாரத்துல 11வது வசனம் பாருங்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அங்க மரிக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அடுத்து 13வது அதிகாரத்துல 7வது வசனம் பாருங்க. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. சாத்தானுக்கு பீஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த மிருகத்துக்கு என்ன கொடுக்கப்பது? இந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. 17வது அதிகாரத்தில் 6வது வசனம் பாருங்க. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இந்த வேசி பாபிலோன் மகா வேசி என்று சொல்லக்கூடியவங்க அவங்க ஒரு கப்பல என்ன வச்சிருக்கிறாங்க? பரிசுத்தவான்களின் இரத்தத்தும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டே. எப்படி அந்த மாதிரி அவருடைய இரத்தத்தை குடிக்கக்கூடியதாக அந்த அளவுக்கு வரப்போகுது. இப்போ இந்த பகுதியெல்லாம் என்ன காட்டுது? என்ன அபாமினேஷன் டெசலேஷன் என்று சொல்லக்கூடிய பாழாக்கு மறுவறுப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் காணும்போது இந்த மகா உபத்திரவ காலம் தொடங்குது. இந்த மகா உபத்திரவ காலம் தொடங்கும் போது என்ன பார்க்குறோம்? சாத்தானும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வெளிப்படுத்த 200 மில்லியன் பாதாளத்திலிருந்து வரக்கூடிய பொல்லாத ஆவிகளும் பிசாசுகளும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? இருக்கிற மக்களை கொலை செய்யக்கூடிய ஒரு காரியம். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் பாருங்க. 12வது அதிகாரத்தில் ஒரு நல்ல ஒரு இமேஜ் கொடுக்குறாரு கர்த்தர். ஒரு இமேஜாக ஒரு காட்சியாக கொடுக்குறாரு. ஒரு தாய் ஒரு பிள்ளை அதுக்கு எதிராக வரக்கூடியது. இந்த தாய் யாரு? இஸ்ரவேல் தேசம். அதிலிருந்து வந்தக்கூடிய பிள்ளை யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கு பின்பாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு பீஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சரியா? இதில் நீங்கள் பார்க்கும்போது 6வது வசனம் பாருங்களேன். ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனாள். இஸ்ரவேல் என்ன ஆகுது? வனாந்திரத்துக்கு ஓடி போகுது. அங்கே 1260 நாள் அளவும். அப்ப என்ன? 1260 நாள், 42 மாசம், 3.5 வருஷம். அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த மகா உபத்திரவ காலம் நடக்கும்போது அவர்களை பாதுகாப்பதற்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைக்கிறாரு. ஏன்னா ஸ்திரீ ஓடி போறா, ஸ்திரீயான இஸ்ரவேல் ஓடி போய் அங்க இருக்குது. அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறது கர்த்தர் என்ன பண்றாரு? ஏற்பாடு பண்ணி வைக்கிறாரு. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. என்ன இவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறாரு. இப்படி தப்பித்து போனவங்களை ஓடுங்கன்றார் இல்லையா? இப்ப தப்பித்து போனவங்களை மீகாவேல் மூலமா அவர் என்ன பண்றாரு? 3 வருஷம் பாதுகாக்கிறார். நீங்க அதுல 13ஆம் வசனம் பாருங்க. வலுசர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீ இஸ்ரவேலை துன்பப்படுத்தினது. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்பட்டதாய். அதான் 3 வருஷம் தான் ஒரு காலம், காலங்களும் அரை காலமும். சரியா? 3 வருஷமுக்கு காலமோ போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன்னிடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. என்ன மீகாவேல் அவர் சூப்பர் நேச்சுரலா இவங்களை இஸ்ரவேல் தேச மக்களை எடுத்துக்கொண்டு அவர் கொண்டு போய் அவங்கள பாதுகாப்பா வச்சு இந்த காலகட்டத்தில் யாரு தப்பிச்சு வர்றாங்களோ அவர்களை 3 வருஷம் உட்கார வச்சு ஆண்டவர் எப்படி போஷிப்பார்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் அவர்களை போஷித்து பாதுகாக்க போகிறார். அதனால தான் என்ன சொல்கிறாரு? யூதேயாவில் இருக்கிறவங்களாம் ஓடுங்க. என்ன சொல்கிறாரு? மலைகளுக்கு ஓடி போக கடவீர்கள். ஏன்னா இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற மலைகளுக்கு பக்கத்தில் தான் ஒரு பாதுகாப்பு. அங்கே தான் நீங்கள் ஒளிஞ்சு கொள்ள முடியும். அங்கே போய் நீங்கள் ஒளிந்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்களை ஒளித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? இந்த மகா உபத்திரம் தொடங்கும் போது நீங்கள் ஓடி போங்க, கவலைப்படாதீங்க, நம்ம அங்கே இல்லை, சபை மேலே எடுத்துக்கொள்ளப்படும். அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை அந்த காலகட்டத்தில் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா நீங்கள் ஓடி போயிருங்க, ஓடி போய் ஒளிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா கர்த்தர் தான் உங்களை பாதுகாக்க முடியும். அடுத்து 17ஆம் வசனத்தில் பாருங்க. வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். என்ன
வீட்டின் மேலே எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம எல்லாம் ஒரே ஒரு அந்த காலகட்டங்களில் வீடு எப்படி இருந்துச்சு, கீழே ஒரே வீடு தான் இருக்கும். ஒரு பக்கத்தில் வந்து சமைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும், இந்த பக்கம் ஒரு தட்டி வச்சு குளிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு மாடியில் தான் போய் உட்காந்து எல்லாம் செஞ்சுருப்பாங்க. அதனால் வீட்டு மாடியில் உட்காந்துருந்தேன்னா அப்படியே குதித்து ஓடிடு. கீழே போய் பவுன் எடுக்கிறேன், நகை எடுக்கிறேன், டாக்குமெண்ட் எடுக்கிறேன்னு ஓடாத. நீ அப்படியே கை காலை உடைஞ்சாலும் பரவாயில்ல, குதித்து அங்கேருந்து நீ அப்படியே ஓடி போயிரு. நீ வந்து என்ன உன்னைய பிடிச்சு கொலை செய்வதுக்கு வருவான், நீ தப்பிச்சு போ. நீ ஏன்னா துப்பாக்கி காட்டினான்னா அவன் முன்னாடி போய் நின்று நான் கேஸுக்கு சொல்லாத, நீ தப்பிச்சு ஓடிரு ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன்னா நீ பாலாக்கும் அருவருப்பை காணும்போது அவன் என்ன பண்ண போகிறான், உன்னைய கொலை செய்ய போகிறான். நீ என்ன பண்ணு, தப்பிச்சு ஓடிப்போ. நான் உனக்கு இடத்த ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன், அங்கே உனக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன், நீ போ, ஓடி போயிரு. என்ன மாடியில் இருந்துட்டு கீழே போய் எடுப்போன்னு நினைக்காத. அடுத்து 18ஆம் வசனம் பாருங்க. வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். என்னன்னா வயல்ல வேலைக்கு போயிருந்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா வயலில் வேலைக்கு போகிறவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போகும்போது சட்டை எல்லாம் வேட்டி எல்லாம் கட்டிட்டு போவாங்க. அங்கே போன உடனே அதெல்லாம் கலட்டி பம்பு செட்டுக்கு பக்கத்தில் வச்சுட்டு வயலில் வேலைக்கு போயிடுவாங்க. நீ வயலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வந்துச்சுன்னா நீ போய் வேஷ்டி சட்டை எடுக்கணும், திரும்ப போகாத, அப்படியே ஓடிடு. அதாவது எவ்வளவு அர்ஜென்சின்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. திரும்பி போய் நீ உன்னோட வஸ்திரம், ஏன்னா இதை கழட்டி வச்சு நீ வேலை பார்த்துட்டு இருப்ப, நீ என்ன பண்ணாத, நீ ஓடி போயிரு அப்படின்னு சொல்லக்கூடியதான். அடுத்து 19ஆம் வசனம் பாருங்க. அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. இது ஏன் கர்ப்பவதி பால் கொடுக்கிறவங்களுக்கும்? உண்மைதான். ஏன்னா அவங்க கர்ப்பவதி ஓட முடியாது, பால் கொடுக்குறவங்களும் பிள்ளையை தூக்கிட்டு ஓட முடியாது, அது உண்மைதான். ஆனாலும் வேத வசனத்தில் இன்னொரு காரியம் பார்க்குறோம். ஓசியா 13ஆவது அதிகாரத்தில் 16ஆவது வசனத்தில் எப்படி இஸ்ரவேல் கடைசி காலத்தில் நடத்தப்படும் போது என்ன நடக்குங்கிறத ஓசியா தீர்க்கதரிசி மூலம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சமாரியா தன் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினபடியால் குற்றம் சுமத்தப்பட்டதா இருக்கும். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள். அவர்களுடைய குழந்தைகள் மோதி அடிக்கப்படும். என்னப்படும்? குழந்தைகளை கல்லில் அடிச்சு கொலை செய்வாங்க. குழந்தைகளை கல்லில் அடிச்சு இது பண்ணுவாங்க. அடுத்து பாருங்க. அவர்களுடைய கர்ப்பவதிகள் கீறப்பட்டு போவார்கள். கர்ப்பவதிகள் வயித்தை கிழிச்சிரும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அந்தி கிறிஸ்து வந்து செய்யக்கூடிய காரியங்கள், அதனால தான் பீஸ்ட் அவனுக்கு சொல்லக்கூடிய பேரெல்லாம் என்ன, அவன் வந்து வலு சர்ப்பம், டிராகன் எல்லாம் செய்யக்கூடியதுன்னா, அதாவது நம்ப முடியாதபடி எவ்வளவு ஒரு கொடுமையான காரியம் பாருங்க. வயிற்றை கீறக்கூடிய, வயிற்றை கர்ப்பமாக இருக்க வயிற்றை கீறி பிள்ளை எடுக்கணும்னு சொல்லி அவங்களையும் கொலை செய்து, பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளை பால் கொடுக்குற பிள்ளைகளிருந்து அவங்கள தலையில் கல்லில் அடித்து அவங்கள கொல்லக்கூடிய காரியம் ரொம்ப மகா கொடூரமான காரியம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார் இல்லையா, 2 கொரிந்தியர் 5:14, நோயிங் த டெரர் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய நியாய தீர்ப்பை அறிந்தவர்களாய் நாங்கள் மற்றவங்களை வேண்டுகிறோம், நீங்கள் கர்த்தர்கிட்ட வந்துருங்கன்னு. ஏன்னா இந்த காலகட்டம் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், சபை முன்னாடியே எடுத்துக்கொள்ளப்படும். இந்த காலகட்டத்தில் சபை போக போகிறதில்ல. நமக்கு பெரிய பாதுகாப்பு. நம்ம ஏன் மற்றவங்களுக்கு வந்து கர்த்தருடைய 2ஆம் வருகை குறித்து கர்த்தர் வரப்போகிறார், வரும்போது பெரிய நியாய தீர்ப்பு உண்டாகுங்கிறத நம்ம ஏன் சொல்லி கொடுக்குறோம்? ஏன்னா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வாதையை சந்திக்காமல் கர்த்தரிடம் இருந்து அவர்கள் அண்டி கொண்டு ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும். அந்த இதுக்கு வந்துருங்க, எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது, நீங்களும் வந்துருங்கன்னு சொல்வதற்காகத்தான் நம்ம சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஏன்னா இது ரொம்ப மிக முக்கியமான காரியம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு கொடுமை எப்படி நடக்க போகுது? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒழுங்கா ஓடிரு, நீ தப்பிச்சு ஓடிரு. 20ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் ஓடி போவது மாரி காலத்திலாவது, நம்ம ஊர் மாதிரி தான், அங்கேயும் ஸ்னோ அடிக்கும். ஸ்னோவில் நம்ம நடந்தாலே கீழே விழுந்துடுறாங்க. எப்படி பாதி பேர் வந்து கீழே விழுந்து எலும்பு உடைஞ்சி போகக்கூடிய, அதுலேயும் வந்து பிளாக் ஐஸ்ன்னு சொல்லி சொன்னால் நம்மளில் பாதி பேர் வந்து வெளியே எழுந்திரிச்சு நடக்கிறதுக்கே கொஞ்சம் பயப்படுறோம், இதாகுது. அதே மாதிரி தான் மாரி காலத்தில் நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம இது மாதிரி தான், ஸ்னோ மழை இதெல்லாம் நடக்கும்போது என்ன பண்ண முடியாது, ஓடுறது கஷ்டம். அப்போ நடக்கிறது வந்து மாரி காலத்திலாவது, ஓய்வு நாளிலாவது. என்ன காரணம்? அப்பவும் வந்து இந்த ஓய்வு நாளை நீ கடைப்பிடிக்கணும்னு சொல்லி ஓய்வு நாளை கடைப்பிடிக்காம நீ ஓடுனேன்னா அவனை கொலை செய்யறதற்கு அந்தி கிறிஸ்துவோட ஆள் இருப்பான்.
எப்படி ஓய்வு நாளில் இல்லாமல் நீ போகிற, ஓய்வு நாள், ஏன்னா ஓய்வு நாளில் வந்து 2000 அடி 2000 நடக்கணும். இவன் ஓடுனான்னா 2000 நடக்க 10 மழை வருமா? வராது. அப்போ இவன் ஓடினான்னா இவன் வந்து யூதன், இவன் வந்து இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறான், போடுறா வேணாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்து அவனை போட்டு தள்ளிடுவானுங்க. அதனால தான் என்ன சொல்கிறார் ஆண்டவர், அப்பவும் வந்து நீ வந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறா இல்லையான்னு பார்த்து உன்னை கொலை செய்வதற்கு ஆளுங்க இருப்பாங்க. அதனால நீ என்ன பண்ணு, ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக நீ என்ன ஓடக்கூடியவனா இரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லிட்டு, காரணம் என்ன, இது காரணம் என்ன, 21ஆம் வசனம் சொல்லும்போது சொல்றாரு, ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். எப்படி பார்த்தீங்களா? மிகுந்த உபத்திரவம், நம்மளால சொல்ல முடியாத அளவுக்கு உள்ளக்கூடிய அவ்வளோ பெரிய மிகுந்த உபத்திரவம் உண்டாயிருக்கும். எனக்கு அருமையானவர்கள், நாங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆவது அதிகாரத்திலேருந்து 19ஆவது அதிகாரம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். அந்த நியாய தீர்ப்பை குறித்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது என்ன ஒரு கொடுமையான காலம், அவ்வளவு டீட்டெயிலாக ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார், அவ்வளவு டீட்டெயிலாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காலம் நடைபெறும். இதெல்லாம் எப்போ ஆண்டவருக்கு எதிராக அந்த பாலாக்குகிற அருவருப்பு வரும்போது. அதனால தான் தானியேல் 7:25 சொல்லும்போது என்ன சொல்றாரு, உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் 3 வருஷம் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். என்ன 3 வருஷம் 42 மாசம் 1260 நாள் இப்படிப்பட்ட மகா உபத்திரவம் உண்டாகும். அதனால நீ என்ன செஞ்சு ஓடி போயிரு. அந்த நாட்களில் உயிரோடு இருந்தால் நீ ஓடி போய் ஒளிஞ்சு கொள்ளு. காரணம் என்ன, இனிமேலும் சம்பவியாதமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உங்களுக்கு உண்டாயிருக்கும். இப்படிப்பட்ட உபத்திரவம் 70ஆவது வருஷம் நடக்கலை. கர்த்தராகிய இயேசுக்கு நடந்த காலத்தில் அந்த 70ஆவது வருஷத்தில் இதெல்லாம் நடக்கவே இல்லை. அதனால தான் வந்து இது அந்த 70ஆவது வருஷத்தில் நடந்ததை குறிப்பிடவே இல்லை. இனி வரப்போகிற காலத்தை குறித்து சொல்கிறாரு. இனி அதுக்கான காலகட்டம் இல்லை. இப்போ உடனே நீங்கள் யாராவது யோசிச்சிங்கன்னா நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னும் எருசலேமில் தேவாலயம் கட்டப்படலை. சரியா? எருசலேம் தேவாலயம் இன்னும் கட்டப்படலை. எருசலேம் தேவாலயம் கட்டப்படணும். ஆனால் அந்த கட்டப்பட முடியாத அளவுக்கு அந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, ஒரு மசூதி இருக்குது இப்போ. அதனால் அங்கே ஒரு தேவாலயம் கட்டப்படணும். தேவாலயம் கட்டப்படுறதுக்கு ஒரு சமாதானம் வரணும், ஒரு அந்தி கிறிஸ்து வரணும், ரோமாபுரியிலேருந்து எழுந்து வரணும், ஒரு அந்தி கிறிஸ்து வரணும், வந்து அந்த இடத்த கொடுத்து அங்கே தேவாலயம் கட்டப்பட்டு பலி செலுத்தப்பட்டு அந்த பலி நிறுத்தப்படுற வரைக்கும் இந்த காரியம் நடைபெறாது. அதனால் இப்போ இல்லை. தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு மறுபடியும் கேட்காதீங்க. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒழுங்காக வேத வசனத்தை கற்றுக்கொண்டு நம்ம மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ ஏதாவது வந்துருச்சு, இதுதான் அந்தி கிறிஸ்துனா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னும் தேவாலயம் வரல ராஜா, வந்ததுக்கப்புறம் நீ சொல்லு, நான் கேட்குறேன்னு. சரியா? அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். 22ஆம் வசனம் பாருங்க. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. என்ன அந்த நாட்கள் எப்படி குறைக்கப்படும்? எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். தானியேலில் பார்க்குறோம், வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் அழகாக 1260 நாள் 42 மாதம் 3.5 வருஷம் அத்தனை முறை சொல்லப்பட்டிருக்கு. எப்படி நாட்கள் குறைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இங்கே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த வார்த்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கலாஷாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க மொழி வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம்னா, சடுதியில் குறைஞ்சிடணும், உடனே குறைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ என்னென்னா ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, அந்த நாட்களில் வரக்கூடிய ஒரு வெளிச்சத்தை குறைக்க போகிறார். ஏன்னா இருட்டில் சாத்தான் வந்து தேடி கண்டுபிடிக்க முடியாதபடி வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்க முடியும். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் திருப்புங்களேன், 6ஆவது அதிகாரத்தை திருப்புங்க, நான் அதை காட்டி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஏன்னா இப்போ 24 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து அது 24 மணி நேரம் தான் இருக்கும். ஆனால் பகலில் வரக்கூடிய வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு காரியம். அது என்ன, டெலிபரேட்டாக கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாரு,
பகலை குறைக்கக்கூடிய ஒரு காரியம். நீங்க 6வது அதிகாரத்தில் 12 இருந்து பாருங்களேன். அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. சூரியன் கருப்பு கம்பளி போல கருத்தது. சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. என்ன இது? கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கக்கூடிய காரியம். சந்திரன் இரத்தம் போல ஆகிறது, சூரியன் இருளாகிறது. அடுத்து 8வது அதிகாரம் பாருங்க. 8வது அதிகாரத்தில் 12வது வசனம் பாருங்க. 4ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 1/3 பங்கு. இப்ப என்ன? சூரியன்ல 1/3 பங்கு இருளாகுது. சந்திரனில் 1/3 பங்கு. நட்சத்திரங்களில் 1/3 பங்கும் சேதப்பட்டது. நட்சத்திரத்திலே 1/3 பங்கு ஆகுது. அவற்றில் 1/3 பங்கு இருளடைந்தது. அப்ப என்ன? 1/3 பங்கு இருளடைகிறது. 12 மணி நேரத்துல 1/3 பங்குன்னா எவ்வளவு ஆச்சு? 4 மணி நேரம் குறைஞ்சிருது. 4 மணி நேரம் குறைஞ்சிருது. அடுத்து 16வது அதிகாரம் பாருங்க, 10வது வசனம். 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டு. அப்ப என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நாட்களை ஆண்டவர் குறைக்க போறாரு. அது குறைக்கப்பட்டாதான் கொஞ்சம் பேராவது தப்புப்பாங்க. அதான் சொல்லிட்டு 24 பின்பகுதி என்ன சொல்றாரு? அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாரு? தன்னுடைய ஜனங்களை யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களோ அதன் நிமித்தம் நாட்களை குறைக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால அவங்க குறைக்கப்படக்கூடியது. அடுத்து 22வது வசனம் பாருங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ. என்ன காரணம்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் காட்ஸ் சோசன், காட்ஸ் எலெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அது இஸ்ரவேலை குறித்து சொல்லும்போது நிறைய பேருக்கு அது கொஞ்சம் கடினமாக இருக்கு. எப்படி இஸ்ரவேலை மட்டும் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, சபைக்கும் அதே தான் சொல்லப்படுது. நம்ம சபைக்கும் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், இது என்னுடையது, இஸ்ரவேல் என்னுடைய என் சேஷ்ட புத்திரவன் அப்படின்னு தான் சொல்கிறார் ஆண்டவர். இஸ்ரவேல் மை சன், எப்ராயிமே என் மகனே என்று சொல்லக்கூடியதான். கர்த்தர் இஸ்ரவேலை தெரிஞ்சு கொண்டார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமர் 9வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் இந்த 3 அதிகாரங்களில் இஸ்ரவேலை எப்படி தெரிஞ்சு கொண்டார், எப்படி இஸ்ரவேலை தள்ளி வைத்திருக்கிறார், எப்படி இஸ்ரவேல் எல்லாம் ரட்சிக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்போ காட்ஸ் எலெக்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லும்போது சபைக்கும் அதே தான் சொல்கிறார். அப்போ கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டது இஸ்ரவேலையும் சரி சபையும் தெரிஞ்சு கொண்டார். ஆனால் அந்த சபையில் இவங்களை தெரிந்து கொண்டவர்கள் நிமித்தம் நீங்கள் என்ன சொல்கிறாரு? அவர் நாட்களை குறைக்கக்கூடியதாக. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், யோவான் 15 பார்க்குறோம். 15 யோவான் 15 இப்போ யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளலை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் தான் நம்மளை தெரிஞ்சு கொண்டார். அப்போ நம்மளும் கர்த்தருடைய எலெக்ட் தான். இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்பாங்க, அண்ணே இந்த கால்வினிஸ்ட்டை பற்றி ஆர்மேனியஸத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் அவங்கள தெரிஞ்சு கொண்டாருங்கிறதுல எந்த சந்தேகமானும் கிடையாது. அவ்வளோ வசனங்கள் இருக்குது. சபையை தெரிந்து கொண்டாருங்க எல்லாம் நிறைய வசனம் இருக்குது. அதே சமயத்தில் நம்மளை சுவிசேஷத்தையும் பிரசங்கம் பண்ண சொல்லியிருக்கிறார். யார் ஒருத்தர் என்கிட்ட வந்தாலும் நான் யாரையும் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்லிட்டார். அப்போ இது கர்த்தர் நம்மளை அழைக்கிறாரா இல்லை நம்ம அவர்கிட்ட போகிறோமா? இது எப்படி நம்ம ரெண்டையும் ரெக்கன்சைல் பண்ண முடியும்? நம்மளால் பண்ண முடியாது. நிறைய காரியங்கள் பைபிளில் இருக்கிற நிறைய விஷயங்களை நம்மளால் டைரெக்டாக இது பண்ண முடியாது. இப்போ நீங்கள் யோசிங்களேன், ரோமரில் எழுதியிருக்கிறார் இல்லையா? ரோமர் எழுதினது யார்? பவுலா பரிசுத்தாவியானவரா? சரி, இப்போ கிறிஸ்துவோட இப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீங்களா, கிறிஸ்து வாழ்கிறாரா? கலாத்தியர் 2:20 என்ன சொல்லுது? கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், மரித்திருக்கிறேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறது இப்போ யார் இருக்கா? நீங்களா கிறிஸ்துவா? நிறைய விஷயம் நம்மளால் முடியாது. சரியா? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா
நம்ம பீனட் சைஸ் பிரெயினுக்கு கர்த்தரை புரிஞ்சுக்கிட்டோம்னா கர்த்தர் நம்மளோட சின்னால். ஏன்னா நிறைய விஷயங்களில் வந்து இந்த மைனரில் மேஜர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்படி ஒரு சின்ன விஷயத்தை அது எப்படினே இது எப்படி, குடும்பத்தில் இதே தான் பிரச்சனை. நிறைய குடும்பத்தில் பாருங்கள் பூரா சண்டை போடுவாங்க. எது உப்புகளுக்கு பெறாத விஷயம். காஃபி சூடாக இல்லை, டவலை எடுத்து வைக்கலை, பெட்டை மடிக்கலை. எப்போ என்ன ஆக போகுது? சமாதானமாக வாழுங்களேன். நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைனரில் மேஜர் பண்ணுற வேலையை நிறுத்துங்க ப்ளீஸ். ஏன்னா கிறிஸ்தவத்தில் இதே மாதிரி ஆரம்பிச்சுறாங்க, வீட்லேயும் இதே தான் பிரச்சனை. ஒரு சிலர் வந்து ரசிக்கப்பட்டானா அவங்க கூட வாழ்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. தயவு செய்து நீங்கள் ஒரு நல்ல மனுஷனாக நீங்கள் எந்த அளவுக்கு ரட்சிக்கப்படுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல கணவனா, ஒரு நல்ல தகப்பனா, ஒரு நல்ல மனைவியா, நல்ல அம்மாவா, நல்ல சகோதரியா, நல்ல சகோதரனா வாழ்கிறது தான் சாட்சி. எல்லாரையும் விட்டுட்டு முகத்தை திருப்பிட்டு போகிறது இல்லை. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா இங்கே மிக தெளிவாக வந்து என்ன கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் என்ன பண்ணோம், அந்த நாட்கள் குறைக்கப்படுங்கிறத மிக தெளிவாக சொல்லிட்டார். அப்போ என்ன, ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தப்பிச்சு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். ரெண்டாவது என்ன, ஒரு பெரிய கன்ஃபியூஷன். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் தப்பிச்சு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இங்கே 23வது வசனம் பாருங்க. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். இப்போ என்ன யோசிச்சு பாருங்களேன். இப்போ தப்பிச்சு போயிருங்கன்னு சொல்லிட்டார். இப்போ எல்லாம் தப்பிச்சு போய் உட்காந்துருக்கீங்க. இப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க, எப்போ கிறிஸ்து வருவார், எப்போ இதிலேருந்து நமக்கு விடுதலை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வல்னரபுளாக தான் உட்காந்துருப்பீங்க. ஐயோ நம்மளுக்கு வந்துட மாட்டாரான்னு இப்போ பார்த்து உங்களை வஞ்சிக்கிறவன் வருவான். எப்படி நீங்கள் வந்து தப்பிச்சு போய் ஓடி மலைகளுக்குள்ள உட்காந்துருக்கும்போது, ஏன்னா இஸ்ரவேல் தேச மக்கள் மன்னா சாப்பிடும்போது முதல்ல எப்படி சாப்பிட்டாங்க, தேனிட்ட பணியாரம்னேன்னாங்க. கடைசியில் ஆண்டவர்கிட்ட வந்து என்ன சொன்னாங்க, என்ன மண்ணா கொடுக்குறீங்க. நம்மளுக்கு 3.5 வருஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். மலையில் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது 3.5 வருஷம் உட்காந்துருந்து அவர் சாப்பாடு கொடுத்தா, தேவதூதன் சாப்பாடு கொடுத்தா, முதல் நாள் சூப்பராக இருக்கும், 2வது நாள் சுமாராக இருக்கும், அப்புறம் என்ன சாப்பாடு. எப்படி எப்பயுமே பார்த்துருக்கீங்களா, உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட்ற சமையலை வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க அப்ரிஷியேட் பண்ண மாட்டான். வெளியே இருந்து வரேன்னு சொல்லுவோம், ஐயோ என்னம்மா சமைக்கிறீங்க. அதே மாதிரி தான் இப்படி வல்னரபுளாக இருக்கும்போது என்ன சொல்லுவான், வந்து ஏசு அங்கே இருக்கிறாரு, ஏசு இங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நீ நம்பிடாத. அவன் என்ன பண்ண போகிறான், அப்படி சொல்லி உன்னை வெளியே கொண்டு வந்து கொலை செய்ய போகிறான். நீ இப்படி நம்பி போய் எதிர்க்கும்போது நீ என்ன பண்ணாத, அவன் உன்னை எப்படியாவது வஞ்சித்து, உன்னை எப்படியாவது ட்ரிக் பண்ணி, ஏதாவது பண்ணி உன்னை ஒளிஞ்சிருக்கிற இடத்துலேருந்து கொண்டு வருவதற்காக இதை செய்ய போகிறான். நீ என்ன பண்ணாத, அதை செய்யவே செய்யாத. ஏன்னா அநேக கள்ள கிறிஸ்துவெல்லாம் வருவாங்கன்றதை சொல்லக்கூடிய காரியம். 24வது வசனம் பாருங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். என்ன கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி என்னன்னா நமக்கு நல்லா தெரியணும். யோவான் 10வது அதிகாரம் 3வது வசனமா இருக்கட்டும், 4வது வசனமா இருக்கட்டும், என் ஆட்டுக்கு என் சத்தம் கேட்கும். அப்போ என்னன்னா நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரோடு இருக்கிறோமோ அப்போ கர்த்தருடைய சத்தம் கேட்கக்கூடிய மக்களா. அதே மாதிரி இங்கே சொல்லும்போது என்ன சொல்றாரு, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அப்படின்னா என்ன அர்த்தம், முடியாதுன்னு அர்த்தம். எப்படி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கப்பட முடியும்னா என்ன அர்த்தம், முடியாது. அவன் ட்ரை பண்ணுவான். ஆனால் உனக்கு என்ன தெரியணும், உன்னுடைய ஆண்டவருடைய சத்தம் தெரியணும். அதனால தான் நான் சொல்கிறது, நீங்கள் வேத வசனத்தை ஒழுங்காக படிங்க, நல்லா ஆழமாக படித்து கர்த்தருடைய சத்தத்தை தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுங்க. எதுக்காக நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இவ்வளோ அழகாக விளக்கமாக வேத வசனத்தை போதிக்கிறோம், ஏன்னா உங்களுக்கு கர்த்தருடைய சத்தம் என்ன, கர்த்தர் என்ன சொல்கிறாருங்க ரொம்ப தெளிவாக தெரியணும். அப்படி தெரியும் போது தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் அதிலிருந்து தப்பிக்க முடியும். ஏன்னா நீங்கள் கர்த்தரை அறிஞ்சு கொள்ள கிறிஸ்துவனுடைய சத்தியம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் உங்களால் வந்து அங்கே அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் வந்து வஞ்சிக்கப்பட மாட்டீங்க. 25வது வசனம் பாருங்க. இதோ முன்னதாகவே உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். எங்க அறிவிச்சாரு,
இதே 24வது அதிகாரத்தில் 5வது வசனம் பாருங்க. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். 11வது வசனம் பாருங்க. அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஏற்கனவே சொல்லிட்டேன். மத்தேயு 7வது அதிகாரத்தில் சொன்னாரு, 15வது அதிகாரத்தில் சொன்னாரு, 16வது அதிகாரத்தில் சொன்னாரு, 23வது அதிகாரத்தில் சொன்னாரு. திரும்ப திரும்ப நம்ம படிச்சுக்கொண்டே வந்துட்டு இருக்கோம். மத்தேயு சுவிசேஷம் பூரா படிச்சுக்கொண்டே இருக்கிறோம். எத்தனை முறை திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்துருக்கிறாரு. கள்ள கிறிஸ்து வருவான், கள்ள தீர்க்கதரிசி வருவான், நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லுவான், நீ நம்பாதங்கிற காரியத்தை திரும்ப திரும்ப சொன்னாரு. அதே மாதிரி இங்க நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன்னு சொல்றாரு. அடுத்து 26வது வசனம் பாருங்க. ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். என்ன வனாந்திரத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டா நீ போகாத. இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். உள் வீட்டுக்குள்ள இருக்கிறான்னு சொன்னால் நீ நம்பாத. உன்னை இருக்கிற இடத்துல இருந்து வெளியே கொண்டு வந்து உன்னைய கொல்லணும்னு பார்ப்பான், நீ வெளியே வந்துடாத அப்படிங்கிறதான் கர்த்தர் சொல்றது. அடுத்து 27வது வசனம் பாருங்க, எப்படி இருக்குங்கிறது சொல்றாரு. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். என்ன, கர்த்தர் வரும்போது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க வந்து உபத்திரவ காலத்தில் இருக்கிறவங்க இதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. கர்த்தர் வர்றது அவங்களுக்கு ஒளிஞ்சிருக்கிற உங்களுக்கு, ஒருவேளை அப்போ பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், நமக்கு இல்லை, உபத்திரவ காலத்தில் ஒளிஞ்சிருக்கிறவங்களுக்கு நீங்கள் கர்த்தர் வர்றது காட்டுவார். அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா தெரியல, இப்போ இருக்கிற நீங்கள் வந்து நம்ம இப்போ பார்க்குற மாடர்ன் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அப்போ அவுடேட் ஆயிடுச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இப்போ அவுடேட் ஆயிடுச்சு. இங்கே முதல்ல வந்தவங்களுக்கு தெரியும், ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து காலிங் கார்டுன்னு ஒன்று வாங்கணும். ஓகே, இங்கே ட்ரிப்புக்கு வரும்போது காலிங் கார்டு வாங்குவோம். காலிங் கார்டு வாங்கி அதை தேய்ச்சி அதில் 1800 நம்பரை போட்டு நீங்கள் ஊருக்கு கூப்பிட்டு அலோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே யுவர் பேலன்ஸ் இஸ் லோன் வந்துடும். 5 பவுண்டு வாங்கி நீங்கள் 5 பவுண்டு வாங்கி கார்டு கூப்பிட்டு அங்கே அலோன்னா அங்கே வீட்டில் என்ன கேட்பாங்க, சாப்பிட்டியான்னு கேட்பாங்க, அங்கே டைம் என்னன்னு கேட்பாங்க. இதில் 5 பவுண்டு முடிஞ்சிடும். அப்படி ஒரு காலம். இப்போ வீடியோ போட்டுக்கிட்டு புளி எவ்வளோ ஊற்றணும், கடைசியில் அடுப்பை பற்ற வைக்கலையம்மா நீ அப்படின்னு அம்மா அங்கேருந்து சொல்கிற அளவுக்கு இப்போ எல்லா வேலையும் நடக்குது. யோசிச்சு பாருங்கள், அட்வான்ஸ்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால உபத்திரவ காலத்தில் அவங்க எப்படி எதை பார்த்து ரசிக்கப்படுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா எந்த வகையில் வஞ்சிக்கக்கூடிய காரணம் வரும் தெரியாது. அதனால் அப்படி இருக்கிற காலத்தில் வனாந்தரத்தில் இருக்கிறாரு, வீட்டுக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்லி போகாதீங்க. எப்படி வானத்தில் எல்லாருக்கும் படியாக கிழக்குலேருந்து மேற்கு வரைக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் வண்ணமாக நடக்கும். ஏன்னா வெளிப்படுத்தின விஷயம் 1வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லும் என்ன சொல்றாரு, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். என்ன, கண்கள் யாவும் அவரை காணும். அவர் வரும்போது எல்லாருக்கும் பார்ப்போம். அது மாத்திரம் இல்ல, சொல்ல வாசிங்க, அவரை குத்தினவர்களும் காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் பார்த்து புலம்புவார்கள். எல்லாரும் பார்ப்பாங்க. ஒரு ஆளுடைய எல்லா ஜனங்களும் பார்க்கக்கூடியதாக பகிரங்கமாக நியாய தீர்ப்புக்கு வரும்போது அப்படித்தான் வருவார். அதனால தான் நீங்கள் வந்து வெளிப்படுத்தின 19வது அதிகாரத்தில் பார்க்குறோம், அர்மகாதன் யுத்தம் முடிஞ்சு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு வரும்போதும் எல்லாரும் காணக்கூடியதாகத்தான் இருக்கும். சரியா? அப்போ என்ன, ஒரு பயங்கரமான ஒரு கலாமிட்டி உண்டாகும், பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷனை கொண்டு வருவாங்க, ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து எப்படியாவது உங்களை கொலை செய்ய பார்ப்பாங்க. நீங்கள் இடம் கொடுத்துறாதீங்க. ஆனால் என்ன, ஒரு பயங்கரமான கொலாப்ஸ் உண்டாகும். என்ன கரப்ஷன், என்ன 28வது வசனம் என்ன, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். இங்கே ஒரு சில இடத்துல பேர்ட்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து கிரேக்க மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டாஸ் என்று சொல்லக்கூடியது, அதுக்கு அர்த்தம் என்னென்னா கழுகு, வல்ச்சர்ஸ் தான். அது என்ன, பிணம் சாப்பிடக்கூடியது. எங்கே பிணம் இருக்கோ அங்கே தான் எல்லாம் வந்து சேரும். இது வந்து அங்கே உள்ள ஒரு ப்ராவப்ஸு. அதை வந்து ஆண்டவர் ஒரு வழக்கத்தை சொல்கிறாரு, என்ன எங்கே பிணம் இருக்கோ அங்கே தான் எல்லாம் வந்து சேரும் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக அந்த 3.5 வருஷ காலத்தில் கடைசியில் என்ன,
இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத காரியங்கள் நடைபெறும். ஆனால் இதுக்கெல்லாம் என்ன கிக் ஸ்டார்ட்டு? பாலாக்கும் அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நின்ன உடனே நடக்கும். அது எப்போ நடக்கும்? உபத்திரவ காலத்தில் 7 வருஷ காலத்தில் சரிபாதியாக 3.5 வருஷத்தில் இது தொடங்கும். இதற்கு முன்பாக சபை நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்படும். அதனால் கர்த்தர் என்ன தன்னுடைய நியாய தீர்ப்பை கொடுக்க வருகிறார். முடிவா 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அப்ப என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்குறாங்க, ஆண்டவரே உம்முடைய வருகை எப்படி இருக்கும்? அது என்ன? ஒரு பிரசவ கால வழி போல இருக்கும். இது எது ஒரு தொடக்கமாக இருக்கும்? பாலாக்கு மறுவறுப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் காணும்போது தொடங்கக்கூடியதாக இருக்கும். அப்படி நடக்கும்போது என்ன செய்யணும்? ஓடி போகணும். காரணம் என்ன? ஏன்னா நடக்கக்கூடிய பொல்லாப்பு காரியங்கள் எல்லாம் மிக கொடுமையாக இருக்கும். ஆனால் இதிலெல்லாம் இருந்து இதெல்லாம் விட்டு விலகி நீங்கள் தனியாக இருந்து பார்ப்பதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழும்போது இதில் இந்த சகல விதமான இப்படி இழப்பு பெருந்தொடர் இந்த இதிலிருந்து எல்லாத்துலேயும் பேரிடர் என்று சொல்லக்கூடிய இதிலிருந்து உங்களுக்கு பெரிய மீட்பு உண்டாகும். பெரிய கலாமிட்டியிலேருந்து நீங்கள் மீட்கப்பட முடியும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழ வேண்டும். வேறு எந்த காரியமும் உங்களை ரட்சிக்காது. இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு என்ன? இப்படிப்பட்ட பொல்லாத காலம் வரப்போகுது. சகோதரனே சகோதரியே, உன்னை பாதுகாத்துக்கொள். ஏன்னா பூமியில் ஆண்டவர் வரும்போதே இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ பெரிய காரியம்னா, நீ செத்து போனேன்னாலும் உனக்கு என்ன வெளிப்படுத்தின விஷயம் 19வது அதிகாரத்தில் எப்படி பூமியும் சமுத்திரமும் தன்னிலுள்ள மரித்தவங்களை கொண்டு வரும், அங்கே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு உண்டாகும் என்று சொல்லக்கூடிய காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் எனக்கு அருமையானவர்களே, ஏற்றுக்கொண்ட நமக்கு பெரிய பாதுகாப்பு. ஏற்றுக்கொள்ளாதவங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழும்போது உங்களுக்கு ஒரு நித்திய பாதுகாப்பு. ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு கடமை, நம்ம மற்றவர்களுக்கு இதை குறித்து எச்சரிக்கை சொல்ல வேண்டும். அன்போடும் கனிவோடும் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு சொல்ல வேண்டும். அதனால தான் இந்த கொர்நேலியு சவால் கொடுத்தோம். அந்த கொர்நேலியு சவால் கார்டை நீங்கள் ஃபில் பண்ணி தயவு செய்து நீங்கள் ஜெபம் பண்ணி மற்றவர்களுக்காய் பரிந்து ஜெபித்து அவர்களுக்கும் தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய மக்களாக இருங்க. அப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நம்ம நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்க முடியும். ஜெபிப்போமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆண்டவருடைய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? இல்லைன்னா நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் ஒரு பாவமான மனுஷன். இந்த பாவத்திலிருந்து உங்களை யாராலையும் மீட்க முடியாது, ஒரே ஒருவரை தவிர. உங்கள் பாவங்களை மீட்கக்கூடிய ஒரே பரிசுத்த தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் நித்திய நரகத்திற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது அந்த நரகத்திலிருந்து ஒரு மீட்பு உங்களுக்கு தன்னுடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து அவருடைய பிள்ளை என்கிற ஒரு அங்கீகாரத்தை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே நான் பாவி என்று அறிக்கை செய்கிறேன், என் பாவங்களுக்காய் மனம் திரும்புகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், எனக்காக இந்த பூமியில் வந்தார், பாடுபட்டார், சிலுவையில் அறையுண்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார், மீண்டும் நியாயம் தீர்க்க திரும்பி வருவார். ஆண்டவரே நான் என்னுடைய பாவங்களுக்காய் மனம் திரும்புகிறேன், உம்முடைய பரிசுத்த ஆவியை எனக்கு கொடுங்க, நான் உம்முடைய பிள்ளை என்று வாழ விரும்புகிறேன்.
என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெபத்தை நீங்கள் முழு மனசோடு விசுவாசித்து அறிக்கை செய்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அண்ணே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தைகளை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய கரங்களில் விழுவது எவ்வளவு கொடிதாய் இருக்கும் என்பதை அறிந்த நீங்கள் மற்றவர்களுக்கு அதை குறித்து மகனே மகளே மனம் திரும்பு, கர்த்தரோடு ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் இந்த பூமியில் நிறைய படிக்கலாம், பட்டம் வாங்கலாம், நிறையா சம்பாதிக்கலாம், நிறைய பெரிய வேலை பார்க்கலாம், நிறைய பணம் வச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கென்று வாழ்கிற வாழ்க்கை தான் உங்களை பரத்தில் வெகுமானத்தை கொடுக்கக்கூடியது. ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு, பூமியில் சொத்து சேர்க்காத, பரலோகத்தில் சேரு. பூமியில் சேர்க்குற சொத்து இங்கே பூச்சியும் புழுக்களும் வந்து அதை எடுத்துக்கொள்ளும், துரு பிடிக்கும்னு. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நீ உன்னுடைய வாழ்க்கையினுடைய பிரதான நோக்கம் எதுவாக இருக்கிறது? உன்னுடைய வேலை தேவனுக்கென்று செய்யக்கூடிய ஒரு வேலை, உன்னுடைய தொழில் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்குதா? மற்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய மகனாய் மகளாய் நீ இருக்கிறாயா? யாருக்கு சுவிசேஷம் சொன்னீங்க? ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களா? ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை கொடுங்க ஆண்டவரே, நான் தெரிந்து கொண்டு சும்மா இருக்க முடியாது, நான் கர்த்தருக்கென்று வாழ வேண்டும், கர்த்தருக்கென்று வாழ என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன், அதனால் நான் மற்றவர்களுக்கு உம்முடைய வார்த்தையை சொல்லக்கூடியவனாய். விதைக்கிறவன் எங்கும் வசனத்தை விதைத்தான் என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு நாங்கள் விதைக்கக்கூடிய மக்களாக இருக்க எங்களுக்கு கிருபை பாடட்டுங்கன்னு சொல்லி ஜெபிப்பீங்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இதோ 2 விதமான கூட்டங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று, ரட்சிக்கப்படாத மக்கள், அவர்கள் ரட்சிக்கப்படவும், ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து அதற்கென்று வாழவும் தேவனுடைய கிருபை உண்டாகட்டும் என்று மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.